நான் உனக்கு சொன்னபடி நடக்கும். உங்கள் எண்ணங்கள் மருத்துவரின் வார்த்தை கேட்டார்போல் ஓடக்கூடாது. உங்கள் எண்ணங்கள் மற்றவர்களின் வார்த்தை கேட்டார்போல் ஓடக்கூடாது. உங்கள் எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஓட வேண்டும். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சூழ்நிலை எல்லாம் தலையில இருந்தாலும், ஒரு எதிர்காலம் தெரியாமல் இருந்தாலும், சகலமும் இருட்டாய் இருந்தாலும், ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழுவதில்லை. சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். அந்த திறமை அவரிடத்தில் இருக்கிறது, அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. கல்யாணம், எதிர்காலம் எல்லாவற்றிலும் பைபிள் சொல்லுது, ஞானிகளின் ஞானத்தை அவமாக்குவார். குறி சொல்றவங்க கூட சிலர் போய் கேட்பாங்க, குறி சொல்கிறவர்கள் குறியை அபத்தமாக்குவார். அப்ப என்னதான் நிலைப்படுத்துவீங்க? தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துவார். இந்த காலை நேர ஆராதனை உங்கள் நான் வரவேற்கிறேன். நிச்சயமாகவே தேவ பிரசன்னம் நம்மத்திலே இருக்கிறது. எல்லா விதமான என்ன சொல்ல வந்து மாம்சத்தின் தாக்கங்களை தாண்டி, பிசாசின் தாக்கங்களை தாண்டி தேவனுடைய மகிமை குறைவானதை நிறைவாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பயங்கரமான ஒரு புயல் வந்தது, யுரோக்கிலியோதான் என்கிற ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சு தகர்க்குது. மாலை என்ன செய்வென்று தெரியவில்லை. பல நாட்களாக சூரியனையும் பார்க்க முடியவில்லை, சந்திரனையும் பார்க்க முடியவில்லை, நட்சத்திரங்களையும் பார்க்க முடியவில்லை. பயங்கரமான இருட்டு. நடுக்கடலில் இருந்தார்கள். பவுல் சொன்னா, உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. ஆமென், ஆமென். அன்று இரவு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னார், பவுலே, இந்த பிரச்சனைகளை குறித்து நீ கலங்காதே, உன் தலைமுடி ஒன்றும் கீழே விழுவதில்லை. அவர் சொன்னார் அவனை பார்த்து, நீ நாளை ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். என் பிளான் படி நாளைக்கு நீ சீசருக்கு முன்னாடி நீ நிற்கணும். அதனால இன்னைக்கு நீ செத்துற மாட்டடா. என்னை கரம் பிடித்து தம் மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். அடுத்த நாள் கேட்கிறான், என்ன சார் நடக்கும்? பவுல்கிட்ட கேட்டாங்க. பவுல் சொன்னா, அவர் எனக்கு சொன்னபடியே நடக்கும். ஹல்லேலூயா! இந்த வருடம் தேவன் உனக்கு என்ன சொன்னார் அதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. உன் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது, விழாது, விழாது. கர்த்தர் உன் குடும்பத்தை குறித்து, நம்மை குறித்து என்ன முடிஞ்சிச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அன்னைக்கு தான் ஆட்ட முடியுது. நீங்க சொல்லணும், இன்னும் முடியல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கரம் பிடித்து மகிமைதனில் தினமும் நடத்துவார். எத்தனையோ பேர் இந்த ஊழியம் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆனா அவர் சொன்னார், இன்னும் முடியல. எல்லாம் கேட்டாங்க, எப்ப முடியும்? அவன் எப்ப முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான், அப்பாண்ட முடியும். அவன் என்ன சொல்றான்? அவன் முடிஞ்சிச்சுன்னு ஒத்துக்கவே மாட்டேன்றானே. என் கரம் பிடித்து மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். சொல்லுங்க, என் கரம் பிடித்து மகிமைதனில் என்னை தினமும் நடத்துவார். ஹல்லேலூயா! நண்பர் உன்னை கைவிட்டாலும் நீ நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் பயப்படாதே. ஆமென். நண்பர் உன்னை கைவிட்டாலும் நீ நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். The work of a prophet is encouraging the people with the word of God. தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு திடன் சொல்லுகிறார்கள். காரணம், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சூழ்நிலை எல்லாம் தலையில இருந்தாலும், ஒரு எதிர்காலம் தெரியாமல் இருந்தாலும், சகலமும் இருட்டாய் இருந்தாலும், ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழுவதில்லை. சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். அந்த திறமை அவரிடத்தில்
அவரிடத்தில் இருக்கிறது. அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். பக்கத்துல இருக்க ஷோல்டர்ல கை வை, உங்க அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஓ வெலோவிலோ, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகளே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. அந்த பிரயாணம் ஆரம்பிக்கும் போதே பவுல் சொன்னான், வேண்டாம், இந்த பிரயாணம் நல்லதல்ல, இது மிகுந்த மோசத்துக்கு எதுவாக இருக்கும், நம் ஜீவன் கூட இதில் பாதிக்கப்படும் என்று சொன்னான். ஆனால் அவன் ஒரு அடிமையா இருந்தபடினாலே நூற்றுக்கு அதிபதி பவுல் சொன்னதை கேட்கிறான். அடுத்து கேப்டன் என்ன சொல்றான்னு சொன்னா, கேப்டன் சொல்றாரு, எல்லாம் கரெக்டா தான் சார் தெரியுது அப்படின்றாரு. அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி பவுல் சொன்னதை விட அந்த கேப்டன் சொன்னதை அதிகமாய் நம்பினான். பவுல் வேண்டாம் என்று எச்சரித்தான். அதை மீறி அந்த பயணம் சென்றபோது தொடக்கத்தில் தென்றல் அடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு யூரோக்கிலியா என்று கடுமையான காற்று வீசியது. என் அன்புக்குரியவர்களே, அறிஞர்களின் கணிப்பை விட ஊழியர்களின் வார்த்தை வலுவானது என்று சொல்றார். எனக்கு தெரிஞ்சு புரோக்கர்கள் சொல்லுகிற வீடை விட ஊழியர்கள் பார்த்து பிரசன்ஸை கண்டுபிடிக்கிற அந்த ஓட்டம் நோயில் என்ன ஓட்டம், நீரோட்டம் மாதிரி பிரசன்ஸ் ஓட்டத்தை அவங்க பார்ப்பாங்க. அதுதான் கரெக்டு. நீ உண்மையிலே விசுவாசினா நீ அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலால் சொல்லப்பட்டதை விட அறிஞர்கள் சொன்னதை நம்பினான். கல்யாணம், எதிர்காலம், எல்லாவற்றிலும் பைபிள் சொல்லுது, ஞானிகளின் ஞானத்தை அவமாக்குவார். குறி சொல்றவங்க கூட சிலர் போய் கேட்பாங்க, குறி சொல்கிறவர்கள் குறியை அபத்தமாக்குவார். அப்ப என்னதான் நிலைப்படுத்துவீங்க? தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துவார். நீ கலங்காதே, உன் இயேசு. பவுலால என்ன செய்ய முடியும்? அவன் ஒரு அடிமை, அவன் ஒரு கைதி. அப்படியே போறான். அவனுக்கு தெரியுது கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான காற்று வருது, அடிச்சு கப்பலை தகர்க்குது. அப்ப நினைச்சான், ஆண்டவரே இது என்னுடைய தவறு அல்ல, யாரோ சிலர் எடுத்த முடிவுக்கு நாமும் சில நேரம் பாதிக்கப்படுகிறோம். அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அவனுடைய வார்த்தைகள் ஏற்கப்படவில்லை. இவர் எடுத்த தவறான முடிவினால் அவனும் பாதிக்கப்பட்டான். ஆனால் அன்று இரவு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய், பவுலே நீ பயப்படாதே, நீ மரிப்பதில்லை, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், நீ மரிப்பதில்லை, ஆகையால் உன் பொருட்டு உன்னோடு கூட இருக்கிற எல்லோர் ஜீவனையும் நான் தப்ப பண்ணுவேன். நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை நடத்துவார். நண்பனே, join with me. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார். நண்பனே, கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகனே. கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகனே. கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகனே. ஆமென். கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகனே. பக்கத்தில் முகத்தை பார்த்து சொன்ன, கடும் புயல் வாரினும், இந்த பக்கம், நீ கலங்காதே மகனே.
முகத்தை பார்த்து கடும் புயல் பயப்படாத, பயப்படாத. ஆமென். நான் கூட இருக்கிறேன். இயேசு உன்னை தேற்றுவார். இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை மாற்றிடுவார். இயேசு உன்னை நடத்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார். ஆமென். உன்னை மாற்றுவார், மாற்றிடுவார். ஓஹோ, இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க பயப்படவே கூடாது. தேவன் உலகத்தில் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த தேவன் உனக்குள் இருக்கிறார். ஓ, எத்தனை பலவீனங்கள், எத்தனை வியாதிகள் என்னை தாக்கி இருக்கு. ஒவ்வொன்றிலும் வந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார். மருந்துகள் இருந்து விடுதலை கொடுத்தார். மருந்துகள் மூலமாய் விடுதலை கொடுப்பதும் தேவனை கொடுக்கிறார். எப்படினாலும் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். That is God's miracle. அவர் உங்க கூட இருக்காருங்க. எந்த சக்தி உங்களை அழிக்க முடியாது. எந்த சக்தி உங்களை அழிக்க முடியாது. You are like phoenix. ஆமென். அவர்கள் பீனிக்ஸ் என்கிற துறைமுகத்துக்கு வந்தார்கள். பீனிக்ஸ்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சாவே இல்லைன்னு அர்த்தம். சாவே கிடையாது. பீனிக்ஸ் என்பது கிரேக்க தத்துவத்தில் இருக்கிற ஒரு கற்பனை பறவை. அந்த பறவையை நீங்க நெருப்புல போட்டாலும் எரியாது, அதை தண்ணியில முக்கினாலும் சாகாது. எங்க போட்டாலும் சாம்பல் ஆயிருமா, திரும்ப அந்த சாம்பல் வந்து எந்திரிச்சு. அதான் நீ, அதான் நீ, அதான் நான். கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகனே. கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகனே. என் அன்புக்குரியவர்களே, நீ பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் சொன்னார், பவுலை நீ பயப்படாதே, நாளை நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே, என்ன நடக்கும்? நான் உனக்கு சொன்னபடியே நடக்கும். நான் உனக்கு சொன்னபடி நடக்கும். உங்கள் எண்ணங்கள் மருத்துவரின் வார்த்தை கேட்டார் போல் ஓடக்கூடாது. உங்கள் எண்ணங்கள் மற்றவர்களின் வார்த்தை கேட்டார் போல் ஓடக்கூடாது. உங்கள் எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஓட வேண்டும். Oh, let your thoughts be connected with the word of God. தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.